ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா எண்ணெயே அதிகமாக குடிக்காது. நான் கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் சிக்கனுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நல்ல ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தோட பாதி பழத்தோட சாறு எடுக்கிறேன். நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் முழு பழத்தையும் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துடலாம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை ஓரளவுக்கு மீடியம் சைஸ் துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துடலாம். இந்த மசாலாலாம் அந்த சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுருங்க. சிக்கன் மொத்தமும் நல்லா கோட் ஆயிடணும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ அதை மூடி வச்சு ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது நீங்கள் வச்சிங்கன்னா தான் மசாலாலாம் சிக்கனில் இறங்கி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். இது ஆர்கானிக் கார்ன்ஃப்ளவர்ன்றதுனால உங்களுக்கு கலர் வேறு மாதிரி இருக்குது. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். சிக்கனில் உள்ள தண்ணியே இது எல்லாமே நல்லா கோட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி எல்லாமே நல்லா கோட் ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணால் போதும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் கொஞ்சமாக போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 5-6 பீஸ் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. ஒரே டயத்துலேயே நிறைய போட்டுட்டிங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஆகாமல் ஒரு மாதிரி எண்ணெய் சுற்றிட்டுருக்கும். அதனால் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக அந்த மாதிரி திருப்பி போடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு குக் பண்ணணும். ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்துடும். குட்டி குட்டி பீஸாக தானே இருக்குது. இப்போ எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையுமே கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. இந்த மாதிரி கொஞ்சமாக எல்லா சிக்கனையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை சூடாக கொஞ்சமாக ஒரு லெமன் ஸ்லைசஸும் அப்புறம் ஆனியனோட சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ரசம் சாதம் அப்புறம் பிரியாணி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்குன்னு. நல்லா மேரினேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சாஃப்டான ஜூஸியான சிக்கன் ஃப்ரை கிடைக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.